ஓம் சாந்தி. 28/4/25 பாபா சொல்கிறாங்க, மீட்டை வச்சு तुम्हारा प्यारा प्यार विनाशी शरीरों से नहीं होना चाहिए। एक विदेही से प्यार करो, देह को देखते हुए भी नहीं देखो। இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு அழியக்கூடிய சரீரங்கள் மீது ஏற்பட வேண்டாம். ஒரு விதேகியை அன்பு செலுத்துங்கள், ஒரு விதேகி மீது அன்பு வையுங்கள். தேகத்தை பார்த்தாலும் பாராதிருங்கள், தேகத்தை பார்த்தாலும் பாராது இருங்கள். प्रसन्न बुद्धि को स्वच्छ बनाने का पुरुषार्थ क्या है? स्वच्छ बुद्धि की निशानी क्या होगी? கேள்வி, புத்தியை சுத்தமாக்குவதற்கான புருஷார்த்தம் என்ன? சுத்தமான புத்தியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? புத்தியை சுத்தமாக்குவதற்கான புருஷார்த்தம் என்ன? சுத்தமான புத்தியின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், देही अभिमानी बनने से ही बुद्धि स्वच्छ बनती है. ஆத்ம அபிமானி ஆகுவதால் தான் புத்தி சுத்தமாகுகிறது. ऐसे देही अभिमानी बच्चे अपने को आत्मा समझ एक बाप को याद करेंगे. அப்படிப்பட்ட ஆத்ம அபிமானி குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து ஒரு தந்தையை அன்பு செய்வார்கள். बाप से ही सुनेंगे, பாபா கூறுவதை மட்டுமே கேட்பார்கள். लेकिन जो मूड मदी है वह देह को प्यार करते हैं, देह को ही சிங்கார்த்தே ரகத்தே. ஆனால் யார் மூடமதி கொண்டவர்களோ அவர்கள் தேகத்தை அன்பு செய்வார்கள். யார்? பாபா எவ்வளோ கொஞ்சம் ஹார்டான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? மூடமதி கொண்டவர்களோ அவர்கள் தேகத்தை அன்பு செய்வார்கள், தேகத்தை தான் அலங்கரித்து கொண்டு இருப்பார்கள், தேகத்தை தான் அலங்கரித்து கொண்டு இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி किसने कहा और किसने सुना? ஓம் சாந்தி சொன்னது யார்? யார் கேட்டார்? சொன்னது யாரு? கேட்டது யாரு? और सत्संगों में तो जिज्ञासु सुनते हैं. மற்ற சத்சங்கங்களில் சீடர்கள் கேட்பார்கள், காது கொடுத்து கேட்பாங்க. மகாத்மா வா குரு ஆதி ने सुनाया ऐसे कहेंगे. யாரோ ஒரு மகாத்மா, குரு போன்ற யாரோ ஒருத்தர் பேசினார் என்று கூறுவார்கள். இன்னைக்கு யார் வந்தாங்க? யாரோ ஒரு மகாத்மா, யாரோ ஒரு குரு பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. ஐசே நகி ஐசே, உலகத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்க. யகா பரமாத்மானே சுனாயா அவர் ஆத்மானே சுனா. ஆனால் இங்கே சொன்னது பரமாத்மா, கேட்டது ஆத்மா. இங்கே யாரெல்லாம் வாணி கேட்டிருக்கிறோம்? ஆத்மாக்கள் எல்லாம் வாணி கேட்டிருக்கிறோம். சொன்னது யாரு? பரமாத்மா. புதிய விஷயம் அல்லவா? தேஹி அபிமானி ஹோனா படே, ஆத்ம அபிமானி ஆகித்தான் தீர வேண்டும். இங்கே வாணி சொன்னது பரமாத்மா, வாணி கேட்டது நாங்கள் ஆத்மா, அவ்வளோதான். மற்றபடி இங்கே இருக்கிறவங்க பேரெல்லாம் மறந்து போகட்டும். ஆத்ம அபிமானி ஆகித்தான் தீர வேண்டும். கை யகாம்பி தேக அபிமானுகோ பைத்தேகே. சிலர் இங்கேயும் தேக அபிமானிகளாகி அமர்ந்திருக்கிறார்கள். तुम बच्चों को देही अभिमानी हो बैठना चाहिए. யார் எப்படி போனா என்னன்றார்? குழந்தைங்களாகி நீங்க ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். சில பேர் தேக அபிமானத்தோடு உட்கார்ந்துருப்பாங்க. அதனால என்ன, நீங்க எப்படி இருங்க? ஆத்ம அபிமானியாகி அமருங்கள்.
ஒரு சென்டரில் வந்து ஒரு மாதாஜி வந்து சொல்கிறாங்க, பிரதர் அந்த பிரதர் வந்து டெய்லி பின்னால் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. சரி தூங்கிட்டு போட்டோம், நம்ம என்னத்தை சொல்ல. ஒரு வாரம் கழித்து சொன்ன மாதாஜி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆத்மா நல்லா முழிச்சு முன்னால் வந்து உட்காந்துடுச்சு. இதுதான் அந்த குறை சொன்னால் அந்த பாவம் தொத்திக்கும் போட்டிருக்குது. அது ப்ராக்டிக்கலாக பார்க்க முடிஞ்சுது. நாம் யாரையோ குறை பார்க்க அந்த குறை யாருக்கே வந்துடுது, சொன்னவங்களுக்கே வந்துடுது. பாபா சொல்கிறார், சிலர் தேகாபிமானியாக இருந்து விட்டு போகட்டும், நீங்கள் ஆத்ம அபிமானியாகி உட்காருங்க. பிரியமான குழந்தைங்கள்ட்ட அம்மா அப்பா சொல்லுவாங்கள்ல, அவன் எப்படின்னாலும் போட்டோம் நீ அது ஒழுங்காயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். நான் ஆத்மா, இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன். சிவபாபா எனக்கு புரிய வைக்கிறார், இது புத்தியில் நல்ல விதமாக நினைவில் இருக்க வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன், எனக்கு சிவபாபா புரிய வைக்கிறார், இது புத்தியில் நல்ல விதமாக நினைவு இருக்க வேண்டும். मुझे आत्मा का कनेक्शन परमात्मा के साथ, ஆத்மாவாகி என்னுடைய கனெக்ஷன் பரமாத்மாவோடு. பரமாத்மா வந்து இந்த சரீரம் மூலம் எனக்கு கூறுகிறார், இவர் தரகராகி விட்டார். தும்கோ சம்ஜானே வாலா வகுகே, உங்களுக்கு புரிய வைக்கிறவர் அவர்தான், இவர் இல்லை, இந்த பிரம்மா இல்லை, அவர்தான் சிவ பாபா. இனுக்கோபி வர்ஷா வகு தேத்தேகே, இந்த பிரம்மாவுக்கு கூட ஆஸ்தி கொடுப்பவர் அவர் சிவபாபா. ஆகவே புத்தி அந்த பக்கம் செல்லட்டும். எங்கே ஆஸ்தி கிடைக்குதோ புத்தி அங்கே தானே ஓடணும். அங்கே போடுறாங்கன்னா ஒரு கூட்டம் அங்கே போடும், அங்கே ஓடும், இங்கே போடுறாங்கன்னா இங்கே ஓடும். பாவ சொல்ற மேலே தான் எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தேவையானது, அப்போனா எங்கே போகட்டும், புத்தி மேல் பக்கம் போகட்டும். சம்ஜோ பாப்புக்கே 5-7 பச்சேகே, ஒரு அப்பாவுக்கு 5-7 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உன்கா புத்தியோக பாப்பு தரப்பு ரகேகானா, அவங்களுடைய புத்தி தொடர்பு எல்லாம் அப்பா பக்கம் இருக்கும் இல்லையா. क्योंकि ஏன் பாப் சே வர்ஷா மில்னாகே, ஏன்னா அப்பா தான் சொத்து கொடுக்க போகிறார். பாயி சே வர்ஷா நகி மில்தா, சகோதரர்களிடம் இருந்து ஆஸ்தி சொத்து கிடைக்காது. ஆஸ்தி எப்பொழுதும் தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு ஆத்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்ம ரூபத்தில் நாம் எல்லோரும் சகோதரா சகோதரா, நாம் ஆத்ம ரூபத்தில் நம்ம எல்லோரும் சகோதரர்கள் சகோதரர்கள். ஹம் சப் ஆத்மாவுக்கா கனெக்ஷன், ஆத்மாக்களாகிய நம் அத்தனை பேருடைய கனெக்ஷன் ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு இருக்கிறது. வகு ககத்தேகே, அவர் சொல்றார், என்ன சொல்றார், மாமேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். முஜி ஏகே சாத்து ஹி பிரீத் ரகோ, என் ஒருவரோடு மட்டுமே அன்பு வையுங்கள். என்னை நினைவு செய்யுங்க, என் ஒருத்தட்ட மட்டுமே அன்பு வையுங்கள். ரச்சனா கே சாத் மத்து ரகோ, படைப்போடு வைக்காதீர்கள் அன்பு. பாவ சொல்றார், என் ஒருத்தட்ட மட்டும் அன்பு வைங்க, படைப்பிடம் அன்பு வைக்காதீர்கள். தேகி அபிமானி பனோ, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். மேரே சிவாயி அவர் கோயி தேகதாரி கோ யாद करते हो तो इसको कहा जाता है தேக அபிமான். என் ஒருவரை தவிர்த்து வேறு எந்த தேகதாரியாவது நினைவு செய்தால் அதற்குத்தான் தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக தேக அபிமானம்னா நான் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தேக அபிமானம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பாபா சொல்றாரு, எந்த தேகதாரியை நினைச்சாலும் அவங்களுக்கு தான் என்ன சொல்லப்படுதாமா, தேக அபிமானம் கொண்டவர்கள். பல் எக தேகதாரி துமாரே சாமனேகே பரந்து தும் இன்கோ நகி தேக்கோ, உங்க முன்னால இந்த பிரம்மா உட்கார்ந்துருக்கலாம், ஆனாலும் இவரை பார்க்காதீர்கள். முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பாபா என்ன சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு, பிரம்மாவை முன்னால உட்கார வச்சுட்டு உங்க முன்னாலே இவர் உட்கார்ந்துருக்கலாம், ஆனா இவரை பார்க்காதீங்க. புத்தியுமே யாது உன்கி ரகனி சாகி, புத்தியில் உங்களுக்கு சிவபாபா நினைவு இருக்க வேண்டும். வகுத்தோ சிறப் ககனே மாத்திர பாயி பாயி ககதே தேகே, உலகத்தில் உள்ளவங்க சும்மா பேச்சுக்கு பாயி பாயின்னு சொல்லிக்கிறாங்க, இந்து முஸ்லீம் சீனி அப்படிலாம் பாயி பாயின்னு சொல்லிக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவினுடைய குழந்தைங்க. ஆஸ்தி பரமாத்ம தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. அந்த தந்தை கூறுகிறார் என்ன கூறுகிறார்? துமாரா லவ் முஜி ஏகே சாத்து ஹோனா சாகியே. இன்னைக்கு பாபா ரொம்ப கவனத்தோடு இருக்கிறார். என்னைத்தான் நினைக்கணும், என்கிட்ட தான் அன்பு வைக்கணும், நான் சொல்கிறத மட்டுமே கேட்கணும், என்னைய மட்டுமே பார்க்கணும். எதுக்காக? நம்ம சேஃப்டிக்காக. கிறிஸ்டினில் சொல்லுவாங்க, கடவுள் மிகுந்த பேராசை கொண்டவர். எந்த பேராசையாமா? என்னை தவிர யார்கிட்டையும் நீ என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, மிகுந்த பற்று உள்ளவர் அப்படிம்பாங்க. பாபா சொல்கிறார், துமாரா லவ் முஜி ஏகே சாத்து ஹோனா சாகியே. உங்களுடைய அன்பு என் ஒருவரோடு இருக்க வேண்டும். நானே வந்து ஆத்மாக்களாகிய உங்களை என்னோடு திருமண நிச்சயம் செய்ய வைத்து கொள்கின்றேன். நான் தான் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறேன், நிச்சயதார்த்தம். அப்னே சாத் சகாயி கராத்தா, நீங்கள் என்னையத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்களை என்னோடு திருமண நிச்சயம் செய்ய வைத்து கொள்கிறேன். தேகதாரிசே சகாயி நகிகே. இனி உங்களுக்கு தேகதாரியோடு அந்த திருமண பந்தம் பாபா சொல்கிற கிடையாது. அவர் ஜோபி சம்பந்தகே, திருமண பந்தம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேற எந்த உறவாக இருந்தாலும் சரி. வகு தேகுக்கே யகாக்கே சம்பந்து, அது வெறும் தேகத்தின் சம்பந்தம் தான், இங்கேக்கான சம்பந்தம் தான். இந்த நேரம் சொல்லுவாங்க இல்லையா, பயணத்தில் மட்டும் கூட வருவாங்க சில பேர். அந்தந்த ஸ்டாப் வந்ததும் அவங்கவுங்க என்ன பண்ணிப்பாங்க, இறங்கிடுவாங்க. ரயில் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், அது இங்கேக்கான சம்பந்தம், அவ்வளோதான். இஸ்ஸமை தும்கோ தேகி அபிமானி பன்னாகே. இந்த நேரம் நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நாம் ஆத்மா தந்தை கூறுவதை கேட்கின்றோம். புத்தி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும். தந்தை இவருக்கு பக்கத்தில் அமர்ந்து நமக்கு ஞானம் தருகின்றார். சிவபாபா பிரம்மா பாபா நெற்றியில அவருக்கு மிக அருகில் அமர்ந்து கொண்டு நமக்கு ஞானம் தருகிறார். அவர் சரீரத்தை கடனாக எடுத்திருக்கின்றார். ஆத்மா இந்த சரீரம் என்கின்ற வீட்டினில் வந்து தன் கதாபாத்திரத்தை நடிக்கின்றது. ஜெய்சே கி வக अपने को अंडर हाउस अरेस्ट कर देती है पार्ट बजाने के लिए. எப்படி அவர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட் செய்து விடுகிறார்களோ நடிப்பதற்காக அப்படின்றார். சில பேர் என்ன பண்ணிடுறாங்களாமா, அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்களாமா, பூட்டி வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களாமா, வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிடுவாங்களாமா, வச்சிருவாங்களாமா, கதாபாத்திரம் நடிக்கிறதுக்காக. ஹைத்தோ ஃப்ரீ, சிவபாபா ஃப்ரீ தான், அவர் ஒன்றும் யார்கிட்டையும் மாட்டிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, அவர் ஃப்ரீ தான். ஆனால் இவரில் பிரவேசம் செய்து தன்னை இந்த வீட்டினில் பந்தனம் செய்து கொண்டு கதாபாத்திரம் நடிக்கின்றார். இந்த பறவைகள் கதை சொல்லுவாங்க, கீழே நிறைய தானியம் கிடக்கும், யாரும் அந்த தானியத்தை எடுக்காதீங்க அப்படின்னு அந்த தலைவன் பறவை சொல்லும். யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா பறவையும் கீழே வந்து தானியத்தை சாப்பிடும்போது தான் தெரியும். அங்கே ஏற்கனவே வலை விரித்து வச்சுருப்பாங்க, எல்லார் காலையும் என்ன பண்ணிக்கும், வலை மாட்டிக்கும். அப்போது மேலே இருந்துட்டு தலைவன் வாவான்னு சொல்ல முடியாது அந்த பறவை. அப்போ இதுவும் என்ன பண்ணிக்குமாமா, கீழே வந்து மாட்டிக்கிட்டு அப்புறம் சொல்லுமாமா, எல்லோரும் சேர்ந்து சிறகடிங்க, ஒரே நேரத்தில் சிறகடிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வலையோடு சேர்ந்து பறந்துச்சு, அப்புறம் எலி கட் பண்ணிச்சுலாம் கதை சொல்லுவாங்க. அந்த தலைவனும் என்ன பண்ண வேண்டியிருக்குது, இந்த கூட்டத்தால் வந்து மாட்டிக்க வேண்டியிருக்குது. ஆனாலும் அவரும் தப்பிச்சு எல்லாரையும் தப்பிக்க வச்சுடுறார். பாபா இவரில் பிரவேசமாகி தன்னை இந்த வீட்டினில் பந்தனம் செய்து கொண்டு கதாபாத்திரம் செய்கின்றார். ஆத்மாகி ஏக சரீர் சோடு தூசரா லேத்தியே பாட்டு பஜாத்தியே. ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்றை எடுக்கிறது, கதாபாத்திரம் நடிக்கிறது. இந்த நேரம் யார் எந்த அளவு ஆத்ம அபிமானியாக இருப்பார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். பாபாவினுடைய சரீரத்திலும் கூட உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டாம். பாபாக்கே சரீரமேவி துமாரா பியார் நகி ஹோனா சாகியே. பாபாவுடைய சரீரத்தில் கூட உங்களுக்கு என்ன வேண்டாம், அன்பு இருக்க வேண்டாம். அடுத்த வார்த்தை சொல்றார்,
ரிஞ்சக் மாத்திரவி நகி, இம்மி கூட என்ன பண்ண வேண்டாம், பாபாவுடைய சரீரத்திலே அன்பு இருக்க வேண்டாம் அப்படின்றார். அப்புறம் என்ன, நம்ம சரீரத்தில் கூட இம்மி கூட வேண்டான்றார். ஏக சரீரத்தோ கோயி காமுக்கா நகி, இந்த சரீரம் எந்த வேலைக்கும் உதவாத ஒன்று. நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றேன். எதுக்காக? சிரப் தும்கோ சம்ஜானைக்கிலே, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்திருக்கிறேன். இது ராவண ராஜ்யம், மாற்றானுடைய தேசம். ராவன் கோ ஜலாத்தேகே, ராவணனை எரிக்கிறாங்க. ஆனால் ராவணன் யாரு தெரியல. சித்திரங்கள் எல்லாம் உருவாக்குகிறார்கள், ஆனால் ராவணன் யாருன்னு புரிஞ்சுக்கல. முற்றிலும் மூடமதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் எல்லோருமே மூடபுத்தி கொண்டவர்கள். தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா, துச்ச புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். பாபா கூறுகிறார், मूड मती जो होंगे वह देह को याद करते रहेंगे, देह से प्यार रखेंगे. மூடமதி கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தேகத்தை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள், தேகத்தின் மீது அன்பு வைப்பார்கள். स्वच्छ बुद्धि जो होंगे वह तो अपने को आत्मा समझ परमात्मा को याद कर परमात्मा से सुनते रहेंगे. இஸ்மேகி மெகனத்தகே, சுத்தமான புத்தி கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தங்களை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்து பரமாத்மா கூறுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கமா போட்டு பாபா சொல்றார், இதில் தான் உழைப்பு உள்ளது, இதில் தான் உழைப்பு இருக்கிறது. யகத்தோ பா கா ரதுகே, இந்த பிரம்மா இவர், பாபா சொல்றார், இவரோ பாபாவுடைய ரதம். பகுத்தோங்கா இன்சே பியார் ஹோ ஜாத்தா ஹே. பாபா ஒரு ரிப்போர்ட்டோட தான் வந்திருக்கிறார். நிறைய பேருக்கு இவர் மேலே அன்பு ஏற்பட்டுடுது. இவர் ஹுசைனினுடைய குதிரை. அந்த ஹுசைன் குதிரையை பார்த்தீங்கன்னா உலகத்தில், ஹுசைனார் மகாராஜான்னு வச்சுக்கோங்களேன், பாதுஷா, அவர் ஒரு பாதுஷா. பாதுஷாவுடைய குதிரை என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அலங்காரம் பண்ணுவாங்க. கித்னா சஜாத்தேகே, அந்த ஹுசைன் குதிரையை, ஒரு மகாராஜா குதிரை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அலங்கரிப்பாங்க. ராஜா மேலே உள்ள அன்பெல்லாம் எதில் கொட்டுவாங்க, குதிரை மேலே கொட்டுவாங்க. அப் மகிமாத்தோ ஹுசைனு கீகேனா, என்ன இருந்தாலும் குதிரை குதிரை தான். மகிமை யாருக்கு, ஹுசைனுக்குத்தான் இல்லையா? கோடை கீத்தோ நகி, அவர் ஒரு பெரிய ஒரு போரில் வென்று வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் வென்றது ராஜா இல்லையா, அந்த குதிரை ஒன்றும் கிடையாது அப்படின்றார். அது மாதிரி மகிமை ஹுசைனுக்குத்தான், குதிரைக்கு கிடையாது. ஜரூர் மனுஷியக்கே தன்மே ஹுசைனுக்கு ஆத்மா ஆயி ஹோகினா. அப்போ மனித சரீரத்தில் ஹுசைன் ஆத்மா இருப்பார் இல்லையா, மனித சரீரத்தில் ஹுசைன் ஆத்மா வந்திருப்பார். வகு இன் பாத்தோங்கோ நகி சமைச்சுத்தே, இந்த பிரம்மா சரீரத்தில் சிவபாபா வந்திருக்கிறார், அவர்கள் இந்த விஷயங்களை அறிந்திருக்க மாட்டார்கள். இப்போ இதற்கு என்ன சொல்லப்படுகிறது, ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்யம். இதுக்கு பேர் என்ன, நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பேர் என்ன, ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்யம். அஸ்வ நாம் சுனுக்கர் உன்ஹோனே ஃபிர் கோடா சமஜ்லியாக. அஸ்வம் அப்படின்னா குதிரை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்க இந்த குதிரையை என்ன பண்ணிட்டாங்க, உன்கோ ஸ்வாகா கர்த்தே, அந்த குதிரையை வெட்டி பலி போட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யத்தில் ஒரு குதிரையை நாடெல்லாம் வலம் வர வச்சுட்டு கடைசியில் இந்த குதிரையை என்ன பண்ணிடுவாங்களாமா, பலி பண்ணி அந்த யஜ்யத்திலே போட்டுருவாங்களாம். இவை எல்லாம் பக்தி மார்க்கத்து கதைகள். இப்பொழுது நீங்கள் உங்களை தூய்மையாக அழகாக ஆக்கக்கூடிய பிரயாணி இவர் அல்லவா, நம்மை ஹசீன் பனானே வாலே, நம்மை அழகாக ஆக்கக்கூடிய முசாஃபிர், ரொம்ப தூரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரயாணி யார், சிவபாபா அல்லவா. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் முதல்ல தூய்மையாக இருந்தோம், பிறகு கருப்பாயிட்டோம். ஜோபி ஆத்மாயே, எந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, முதல்ல வரும் பொழுது அவங்க சதோ பிரதானம்தான், பிறகு சதோ ரஜோ தமோவில் வர்றாங்க. தந்தை அனைவரையும் ஹசீன் அழகாக ஆக்கிவிடுகிறார். எந்த தர்ம ஸ்தாபகர்கள் யார் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்தாலும் அவர்கள் எல்லோருமே கூட
அழகான ஆத்மாக்களாகத்தான் முதல்ல இருக்கிறாங்க. பிறகு காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள். முதல்ல அழகு, பிறகு கருப்பு. இவர் நம்பர் 1ல முதல்ல வந்தார். ஆகவே எல்லோரை காட்டிலும் ஜாஸ்தி அழகாக ஆக்குகிறார். இந்த லக்ஷ்மி நாராயணன் இயற்கையான அழகு கொண்டவர்கள். இவர்களைப் போல அழகு கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. இது ஞானத்தின் விஷயம். கிறிஸ்துவர்கள் கூட பாரதவாசிகளை விட அழகாக இருக்கலாம். ஏனெனில் பாபசுரர் உஸ் தரப்புக்கே ரகனே வாலேகே, அவங்க அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க. ஆனால் சத்தியுமே தோ நேச்சுரல் பியூட்டியே, சத்தியுகத்தில் இருக்கிறது இயற்கையான அழகு. ஆத்மா சரீரம் இரண்டுமே அழகாக இருக்கும். இந்த நேரம் எல்லோரும் பதீத்தமாக கருப்பாக ஆகிவிட்டார்கள். பிறகு தந்தை அனைவரையும் அழகாக ஆக்குகிறார். முதல்ல சதோ பிரதான பவித்திரம், பிறகு படிப்படியாக இறங்கி காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்குவதற்காக. தந்தையை நினைவு செய்வதால் தான் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். ஆகவே ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரியிடம் அன்பு வைக்க வேண்டாம். புத்தியில் இது இருக்கட்டும், நாம் ஒரு தந்தையினுடையவர்கள், அவர்தான் எல்லாம். வகி சக்குச்சுகே, நாம் தந்தையினுடையவர்கள், நமக்கு எல்லாமே ஒரு பாபா தான். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய எவையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அத்தனையும் அழிந்து போய்விடும். இந்த கண்ணே அழிந்து போய்விடும். பரம்பிதா பரமாத்மாவுக்கு த்ரிநேத்ரி என்று கூறப்படுகிறது. அவருக்கு 3வது கண் கொண்டவர். த்ரிநேத்ரி, திரிகாலதர்சி, த்ரிலோகநாத் என்றெல்லாம் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க 3 லோகத்தினுடைய ஞானம் பெற்றிருக்கிறீங்க. பிறகு இது மறைந்து போய்விடும். இந்த ஞானத்தை பிறகு அவர்தான் வந்து தருகிறார். தந்தை 84 ஜென்மத்தின் ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறார். அவர் கூறுகிறார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி வந்திருக்கிறேன் உங்களை தூய்மையாக்க. என்னை நினைவு செய்வதால் தான் தூய்மையாகுவீர்கள். வேறு யாரை நினைவு செய்தாலும் சதோ பிரதானம் ஆக முடியாது. பாவம் அறுபடாது. விநாச காலத்தில் விபரீத புத்தி கொண்டவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் மிகுந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். தேகதாரியின் மீதுதான் பற்று வைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஒருவரிடம்தான் மோகம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக வேறு யாரிடம் மோகம் இருந்தாலும் அது தந்தையிடம் விபரீத புத்தி கொண்டதாக ஆகிவிடும். ரெண்டாவதா ஒரே ஒரு ஆள்கிட்ட பற்று வச்சா கூட நீங்கள் யார்கிட்ட விபரீத புத்தி பகை கொண்டதாக ஆகிடும், பாபாட்ட விபரீத புத்தி கொண்டதாக ஆகிவிடும். பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார், தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள், இதில் தான் உழைப்பு இருக்கிறது. நீங்கள் கூறவும் செய்கிறீர்கள், பதீத்தமான எங்களை வந்து தூய்மையாக்குங்கள். தந்தை தான் தூய்மையாக்குகிறார். குழந்தைங்களாகி நீங்கள் 84 ஜென்மத்தினுடைய ஹிஸ்டரி ஜாக்கிரபியை பாபாவிடமிருந்து புரிந்து கொள்கிறீர்கள். அவர்தான் புரிய வைக்கின்றார். இது சகஜம் அல்லவா? மற்றபடி நினைவு தான் டிஃபிகல்ட் சப்ஜெக்டுகே, கஷ்டத்திலும் கஷ்டமான சப்ஜெக்டுங்கிறது இந்த நினைவு தான். தந்தையோடு யோகா வைப்பதில் பாபா சொல்றார், बाप के साथ योग रखने में कोई भी होशियार नहीं है. யாருமே புத்திசாலியா இல்லை அப்படின்றார். பொதுவாக சொல்லிட்டா வருத்தம் இருக்காது. அதனால பாபா சொல்றார், ஆனால் புத்திசாலி இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் பாபா சொல்றார், தந்தையை நினைவு செய்வதில், தந்தையோடு புத்தி தொடர்பு வைப்பதில் கோயி பி ஹோஷியார் நகிகை, யாருமே அந்தளவுக்கு விழிப்பாக புத்தி கூர்மையாக இல்லை. எந்த குழந்தைங்க நினைவில் புத்திசாலியாக இல்லையோ அவங்க பண்டிதனை போன்றவர்கள். ஞானம் சொல்கிறதுல எவ்வளவு புத்திசாலியாக இருக்கட்டும், நினைவு இல்லை என்றால் அவர்கள் வெறும் பண்டிதர்கள் தான். பாபா பண்டிதரனுடைய ஒரு கதை கூறுவார் அல்லவா? அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் சொல்லுவார்.
என்ன சொல்லுவார்? பரமாத்மாவை நினைவு செய்தால் கரையை சேர்ந்து விடலாம், அக்கறைக்கு போயிடலாம். ஆனால் அந்த பண்டிதர் மூழ்கிடுவார். பண்டிதருடைய எடுத்துக்காட்டும் கூட உங்களுக்கானது தான். தந்தையை நீங்கள் நினைவு செய்தால் கரை சேர்ந்து விடுவீர்கள். வெறுமனே முரளியில சில பேர் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, அவர்கள் கரை சேர்ந்திட முடியாது. நினைவு இன்றி விகர்மம் விநாசமாகாது. இந்த எல்லா எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை அமர்ந்து யதார்த்தமாக புரிய வைக்கின்றார். அவர் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட வேண்டும். एक ही बात पकड़ ली कि परमात्मा को याद करने से पार हो जाएंगे. ஒரே ஒரு விஷயத்தை பிடித்து கொள்ளணும். என்ன விஷயம்? பரமாத்மாவை நினைவு செய்தால் கரை சேர்ந்து விடலாம். சிறப் ज्ञान होगा योग नहीं तो. வெறும் ஞானம் மட்டும் இருந்து யோகா இல்லை என்றால் உயர் பதவி அடைய முடியாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, நினைவிலேயே இருக்கிறதில்லை. முக்கியமான விஷயம் நினைவு தான். மிக நல்ல நல்ல சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஆனால் புத்தி தொடர்பு சரியாக இல்லை என்றால் அவர்கள் மாட்டிக்கொண்டு விடுவார்கள். யோகவாலா கபி தேக அபிமானமே நகி வன்சேகா. யோகா பண்றவங்க ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அசுத்த சங்கல்பம் வராது. நினைவினில் கச்சாவாக இருந்தால் புயல் வரும். யோகத்தில் கர்மேந்திரியங்கள், யோகத்தின் மூலமாக கர்மேந்திரியங்கள் முற்றிலும் வசமாகிவிடும், கட்டுப்பட்டு விடும். தந்தை ரைட் ராங் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் தந்து விடுகிறார். அவுரோங்கி தேக தரப் புத்தி ஜானேசே. மற்றவர்களினுடைய தேகத்தின் பக்கம் புத்தி செல்வதால் புத்தி விபரீதமாகி விநாசமாகி விடுகிறது. அவர்கள் அழிவை சந்தித்து விடுகிறார்கள். ஞானம் தனி, யோகா தனி. நல்ல ஞானம் சொல்கிறோமே, ஞானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறார். ஞானம் வேற, யோகா வேற. யோகத்தால் ஆரோக்கியம், ஞானத்தால் செல்வம் கிடைக்கிறது. யோகத்தினால் சரீரத்தினுடைய ஆயுள் அதிகரிக்கிறது. ஆத்மா பெரியது சிறியது கிடையாது. ஆத்மா எல்லாமே ஒரே புள்ளி தான். ஆத்மா கூறும் என்னுடைய சரீரத்தினுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கிறது என்று. இப்பொழுது ஆயுள் சின்னதாக இருக்கிறது. பிறகு அரை கல்பத்திற்கு சரீரத்தினுடைய ஆயுள் நீண்டதாக ஆகிவிடும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவோம். ஆத்மா பவித்திரமாகுகிறது. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஆத்மா தூய்மையாகுவதில் தான் உள்ளது. பவித்திரம் ஆகவில்லை என்றால் பதவியும் அடைய மாட்டார்கள். மாயா மாயா அது என்ன செய்து? பாபா சொல்றார், மாயா என்ன செய்து? சாத் ரக்னேமே பச்சோங்கோ சுஸ்து பனா தேத்தீகே. எவ்வளோ நேரம் நான் இன்னைக்கு பாபாவை நினைச்சேன் அப்படின்னு எழுதி வைக்கிறதுல சோம்பேறியாக மாயா ஆக்கி விடுகிறது. எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒரு நிமிஷம் ஆகுமா? இன்னைக்கு எவ்வளோ நேரம் நினைவு செய்தேன்னு யோசிச்சுட்டு எழுதணும், அவ்வளோதான். ஒரு ஒன்லைனில் எழுதி முடிச்சிடலாம். ஆனால் நினைவுக்கான சார்ட் வைக்கிறதுல மாயா சோம்பேறி ஆக்கிடுது. குழந்தைகள் நினைவு யாத்திரையினுடைய சார்ட்டினை மிக ஆர்வத்தோடு வைக்க வேண்டும். எப்படி இருக்கணுமாமா சார்ட் வைக்கிறதுல? இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும்ல. இன்னைக்கு ஸ்பெஷல் ஒரு விருந்து இருக்குன்னா கூட நம்ம எப்படி போகிறோம்? ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்வம் வந்துடும், தெரிஞ்சோ தெரியாமலையோ. பாபா சொல்கிறார், ஒரு உணவுக்கான விஷயத்தில் எவ்வளவோ ஆர்வம் வந்துடுது. ஒரு நல்ல ட்ரெஸ் கிடச்சிட்டுனா எவ்வளவோ ஆர்வம் வந்துடுது. பாபா சொல்கிறார், சார்ட் வைப்பதில் குழந்தைகளுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும். நான் தந்தையை நினைவு செய்கிறேனா அல்லது யாரேனும் நண்பர் உறவினர் பக்கம் புத்தி சென்று விடுகிறதா? முழு நாளில் நினைவு யார் பக்கம் இருந்தது? அன்பு யாரோடு இருந்தது? எவ்வளவு நேரம் வீண் செய்தேன்? தன்னுடைய சார்ட் எழுத வேண்டும். ஆனால் கோயிமே தாக்கத் நகிகே சார்ட் ரெகுலர் ரக் சகே. ரெகுலராக சார்ட் வைக்கிறதுல யாருக்கும் சக்தி இல்லை. இன்னைக்கு பாபா பொதுவாகவே சொல்றார், ரெகுலராக சார்ட் வைக்கிறதுல யாருக்கும் சக்தி இல்லை. பாபா சார் சிலர் கூட வச்சுப்போமே, கோயி விரலால் ரக் சக்தேக, யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கே மனசு கேட்கல. சரி, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் என்ன பண்ண முடியுது? சார்ட் வைக்க முடிகிறது. மாயா முழுமையாக சார்ட் வைக்க விடுவதில்லை.
ஒரேடியாக சோம்பேறி ஆக்கி விடுகிறது. சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. தந்தை கூறுகிறார், என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள், நானும் அனைத்து நாயகிகளுக்கும் நாயகன். ஆகவே நாயகனை நினைவு செய்ய வேண்டாமா? நாயகன் பாபா கூறுகிறார், நீங்கள் அரை கல்பமாக நினைவு செய்து வந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகிறேன், என்னை நினைவு செய்தால் பாவ கர்மம் அழிந்துவிடும். அப்பேற்பட்ட தந்தை சுகம் தரக்கூடியவர். அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? அவரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லோருமே துக்கம் தரக்கூடியவர்கள். வகு கோயி காம் ஆனே வாலே நகிகே, அவங்க எந்த உதவிக்கும் உதவாதவங்கன்றார், எந்த நன்மைக்கும் உதவாதவர்கள். கடைசி நேரத்தில் ஒரு பரமாத்மா தந்தை மட்டுமே உதவிக்கு வருகிறார். கடைசியில் ஒரு பரமாத்மா தந்தை மட்டுமே, பாப்பிகி காமாத்தாகி, அவர் ஒருத்தர் தான் உதவிக்கு வரார். கடைசி நேரத்தில் ஏக்கு ஹதுக்காக ஹோத்தாக, ஏக்கு பேகத்துக்காக ஹோத்தாக, ஒன்று எல்லைக்குட்பட்டது இருக்கும், இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்டது இருக்கும். அப்படின்னு ஒரு பக்கம் பாபா, இன்னொரு பக்கம் உலகம். தந்தை புரிய வைக்கிறார், நல்ல விதமாக நினைவு செய்தால் அகால மரணம் ஏற்படாது. இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? பாபா ஆப்போசிட் பேச மாட்டார். நல்ல விதமாக நினைக்கலைன்னா என்ன ஏற்படும்? அது பாபா வாயிலிருந்து வராது. ஆனால் பாபா சொல்கிறாரு, தந்தை புரிய வைக்கிறார், நல்ல விதமாக நினைவு செய்தால் அகால மரணம் ஏற்படாது, நீங்கள் அமராகி விடுவீர்கள். முதலில் தந்தையிடம் அன்பு புத்தி இருக்க வேண்டும். எந்த தேக அதாவது சரீரத்தோடு அன்பு இருந்தாலும் கீழே விழுந்துவிட நேரிடும், ஃபெயிலாகி விடுவார்கள், சந்திர வம்சத்திற்கு போய்விடுவார்கள். சொர்க்கம், சத்யுகம், சூரிய வம்சத்து ராஜ்யம், சூரிய வம்சத்து ராஜ்யத்திற்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. சத்யு ராஜ்யத்திற்குத்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. திரேதாயுகத்தை சொர்க்கம் என கூற மாட்டோம். எப்படி துவாபரயுகம் மற்றும் கலியுகம் இருக்கிறது, இப்போ கலியுகத்தை என்ன சொல்கிறோம்? கொடூர நரகம் என்று சொல்கிறோம், தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. துவாபரயுகத்தை அந்த அளவுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுவதற்கு நினைவு வேண்டும். குதுபி சமச்சித்தேகே ஹமாரி பலானே சே பகுத்து பிரீத்தகே. பாபா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் எனக்கு இன்னார் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. உஸ்கே ஆதார் பிகர் ஹமாரா கல்யாண் நகி ஹோகா, அவங்க ஆதாரம் இல்லாமல் எனக்கு நல்லது நடக்காது. அப்போ ஐசி காலத்துமே இந்த மாதிரி நிலைமையில அகர் மர்ஜாயேத்தோ, ஒருவேளை சரீரத்தை விட்டு விட்டால் கியா ஹோகா, என்னவா? நீங்கள் யாரோ ஒரு மனுஷனை நம்பிட்டு இருக்கிறீங்க, இவங்க தான் எனக்கு எல்லாமே, இவங்க இல்லைன்னா எனக்கு நல்லது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரீரத்தை விட்டு அவங்க நிலைமை என்னவாகும்? விநாச காலம் பெரித புத்தி கொண்டவர்கள் விநாசம் அடைகிறார்கள். பாபாசா அவர்கள் அடைவதும் அற்பமான தூசிக்கு சமமான பதவியை பெறுவார்கள். நிகழ்காலத்தில் உலகத்தில் ஃபேஷன் கூட ரொம்ப பெரிய விஷயமாகிடுச்சு. அப்னே பர் ஆசிக்கு கர்னே கேலியே, தன்னிடம் ஆகர்ஷணம் செய்வதற்கு சரீரத்தை எவ்வளவு டிப்டாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், குழந்தைகளை யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். லட்சுமி நாராயணனுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், எவ்வளவு ராயலாக இருக்கிறது. அந்த உலகமே சிவாலயம், இந்த உலகம் வேசியாலயம். இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று கூறுகிறார்கள், நாங்கள் வேசியாலயத்தில் இருப்பவர்கள் என்று. இன்றைய காலத்தில் ஃபேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு, எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் போயிடுச்சு. அதை பாபா சொல்ற பக்கடுக்கர் பாகலே ஜாத்தேகே, அவங்க அதை பிடித்து கொண்டு ஓடி விடுகிறார்கள். சத்யுமே தோ, சத்யுகத்தில் காய்தேசிர் சலன் ஹோத்தேகே, நடத்தை என்பது நியமப்படி இருக்கும். அங்கே இயற்கையான அழகு இருக்கும் இல்லையா, குருட்டுத்தனத்திற்கான விஷயமே அங்கு கிடையாது. இங்கேயோ தேக்னேசே தில் லகு ஜாத்தேகே, ஒருத்தர் இன்னொருத்தவங்களை பார்த்தாலே உடனே அவங்க மனசை பறி கொடுத்துடுறாங்க. फिर और धर्म वालों से भी शादी कर लेते हैं, அடுத்த மதத்துக்காரங்களை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
இப்பொழுது உங்களுடைய புத்தி ஈஸ்வரிய புத்தி. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தையை தவிர்த்து வேறு யாரும் ஆக்க முடியாது. அவர் பாபா சொல்றார், வகு கைகி, உலகத்தில் இருப்பதே ராவண சம்பிரதாயம். நீங்களோ ராம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறீங்க. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஒரே சம்பிரதாயத்தினராக இருந்தார்கள். மற்றபடி யாதவர்கள் ஐரோப்பவாசிகள். கீதாசே கோயிபி நகி சமிச்சித்தே, கீதையில் இருந்து யாருமே யாதவர்கள் ஐரோப்பவாசிகள்னு புரிஞ்சுக்கல. அவங்க யாதவ சம்பிரதாயத்தினர்களையும் இங்கு இருப்பவர்களாக காண்பிக்கிறாங்க. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், யாதவர்கள் ஐரோப்பவாசிகள். அவர்கள் தங்களுடைய விநாசத்திற்காகவே ஏவுகணை போன்றவற்றை தயாரித்து கொண்டவர்கள். பாண்டவர்களுக்கான வெற்றி ஏற்படுகிறது. அவர்கள் அவசியம் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகுவார்கள். பரமாத்மா அவர்தான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். சாஸ்திரங்களில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது, பாண்டவர்கள் கடைசியில் மலை மீது ஏறி மறைந்தார்கள் என்று. அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் உங்களுக்கு புரியல. கல் புத்தி கொண்டவர்கள் இல்லையா? நாடகத்தின் ரகசியத்தை சிறிதும் யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. பாபாவிடம் குழந்தைங்க வர்றாங்க, சொல்றாங்க, கேட்குறாங்களாமா, பல் ஜேவர் ஆதி பகனு कहते बाबा यहाँ जेवर सोबते कहा है पतित आत्मा पतित शरीर को जेवर क्या சோபேங்கே. நீங்கள் நகைவை அணிஞ்சுக்கோங்க அப்படின்றார். சொல்கிறாங்களாமா, பாபா இங்கே நகை எங்கே அலங்காரமாக இருக்க போகுது? பதித்த ஆத்மா பதித்த சரீரத்துக்கு எதுக்கு இந்த நகை அலங்காரங்கள் எல்லாம்? வகாந்தோ இன் ஜேவரும் ஆதிசே சஜே ரகேங்கே, அங்கே இந்த நகைகளாலெல்லாம் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அளவற்ற செல்வம் இருக்கும். எல்லோரும் சுகமே சுகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பல் வகா ஃபீல் ஹோத்தாகே, அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் சத்தியுத்தில் இவங்க ராஜா இவங்க பிரஜா என்று. ஆனால் அதுக்காக யாரும் ஐயோ அவர் ராஜாவாக இருக்கிறாரே நான் பிரஜாவாக இருக்கிறேன்னு துக்கப்பட மாட்டாங்க. யகா அனாஜ், இங்கே உணவு தானியங்கள் கூட கிடைக்கல. அப்போ மனிதர்கள் துக்கமாகிடுறாங்க. அங்கேயும் எல்லாம் கிடைக்கும். துக்கம் என்கின்ற வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. அதுக்கு பெயரே சொர்க்கம். ஐரோப்பியர்கள் இந்த உலகத்தை அவங்க கூட பேரடைஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, சொர்க்கம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. சமஜ்தேகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே காடஸ் இருந்தார்கள், இறைவன் இறைவி இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே சித்திரங்கள் கூட ரொம்ப செலவு செய்து வாங்குறாங்க. சொர்க்கத்தினுடைய சித்திரத்துக்கு ரொம்ப காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் சொர்க்கம் எங்கே போனது என்று அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க இந்த சக்கரம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது. புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து பிறகு புதியதாகி விடுகிறது. ஆத்ம அபிமானி ஆகுவதில் பெரும் உழைப்பு உள்ளது. நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதால் அநேக நோய்களில் இருந்து தப்பித்து விட முடியும். பாபா சொல்றார், நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதால் அநேக நோய்களிலிருந்து தப்பித்து விட முடியும். தந்தையை நினைவு செய்வதால் உயர்ந்த பதவி அடைந்து விடுவீர்கள். अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், எந்த தேகதாரியையும் தனது ஆதாரம் ஆக்கி கொள்ளாதீர்கள். சரீரங்கள் மீது அன்பு வைக்க வேண்டாம். உள்ளத்து அன்பு ஒரு தந்தையுடன் இருக்கட்டும். யாருடைய பெயர் ரூபத்திலேயும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆர்வத்தோடு நினைவுக்கான சார்ட் எழுதுங்கள். இதில் சோம்பேறி ஆகிவிட வேண்டாம். என்னுடைய புத்தி எந்த பக்கமாவது யார் பக்கமாவது சென்றதா? எவ்வளவு நேரம் வீண் செய்தேன்? சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையினுடைய நினைவு எவ்வளவு நேரம் இருந்தது என சார்ட்டில் பார்க்க வேண்டும். வரதானம். ग्रहस्थ व्यवहार और ईश्वरीय व्यवहार दोनों की समानता द्वारा सदा हल्के और सफल भव. வரதானம். குடும்ப பொறுப்பிலும்
ஈஸ்வரிய சேவையின் பொறுப்பிலும் சமமாக இருப்பதன் மூலம், இரண்டிலும் சமமாக இருப்பதன் மூலம் சதா லகுவானவர்கள் மற்றும் வெற்றியானவர்கள் ஆகுக. சதா லேசானவர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் ஆகுக. பேலன்ஸாக இருக்கிறது மூலமாக லேசாகவும் வெற்றியுடையவராகவும் ஆகுங்கள். எல்லா குழந்தைகளுமே சரீர நிர்வாகம், ஆத்ம நிர்வாகம் என்கின்ற டபுள் சேவையை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் தோனோகி சேவாமே, இரண்டு சேவையிலுமே நேரம், சக்தியை சமமான அளவிற்கு கவனம் கொடுத்து பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை ஸ்ரீமத் என்கின்ற முள் யதி ஸ்ரீமத்துக்கா காண்டா டீக்குகே தோ தோனோ சைடு சமான் போங்கே. ஸ்ரீமத்துங்கிற முள் கரெக்டாக இருக்குது, தராசு முள் கரெக்டாக இருக்குதுன்னா ரெண்டு பக்கமும் சமமாக இருப்பீர்கள். ஆனால் கிரகஸ்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னதுமே கிரகஸ்தி ஆகிடுறீங்க. அப்போது சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஆகவே உங்களை கிரகஸ்தின்னு சொல்லாதீங்க, குடும்பஸ்தன்னு சொல்லாதீங்க. பதிலாக நான் ட்ரஸ்டின்னு சொல்லுங்க. இந்த நினைவினால் குடும்ப பொறுப்பு, ஈஸ்வரிய சேவையின் பொறுப்பு இரண்டிலையும் சமமாக இருப்பீங்க. சதா லேசாகவும் வெற்றி கொண்டவர்களாக, வெற்றி உடையவர்களாகவும் இருப்பீங்க. ஸ்லோகன்: ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வருவதற்காக, முதல் குழு ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வருவதற்காக கர்மேந்திரியத்தை வென்றவர், மாயாவை வென்றவர் ஆகுங்கள். கர்மேந்திரிய ஜீத், மாயாஜீத் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா: கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவினால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். தங்களுடைய சிவசக்தி கம்பைன்டு ரூபத்தினுடைய நினைவு சின்னம் சதா பூஜை செய்யப்படுகிறது. சிவன் சக்தியிடமிருந்து, சக்தி சிவனிடமிருந்து பிரிந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கம்பைன்டு ரூபத்தில் இருங்கள். இந்த சொரூபத்திற்குத்தான் சகஜ யோகி என்று கூறப்படுகிறது. நீங்கள் யோகா செய்யக்கூடியவங்க இல்லை, பதிலாக சதா இணைந்த ரூபத்தில் சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். ஜோ வாயதாகே, நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. சாத் ரகேங்கே, கூடவே இருப்பேன். சாத்து ஜியேங்கே, கூடவே வாழ்வேன். சாத்து சலேங்கே, கூடவே நடப்பேன். என்ன செய்தாலும் கூடவே. எக வாய்தா பக்கா யாद रखो. இந்த வாக்குறுதியை பக்காவாக நினைவு வையுங்கள். ஓம் சாந்தி.